Hi friends, welcome to Madras Virunthu. நம்ம இன்னைக்கு தீபாவளிக்கு ஸ்பெஷலா ஸ்வீட் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். ஜாப்காகவும் படிப்புக்காகவும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளியூர்ல தங்கி இருப்பாங்க. அவங்க எல்லாரும் இந்த தீபாவளி லீவுக்கு கண்டிப்பா வருவாங்க. அவங்க கிளம்பும்போது பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெச்சு சாப்பிடுற மாதிரி பலகாரம் தான் கொடுத்து அனுப்புவோம். இந்த ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். சாப்பிடுறதுக்கு நல்லா மொறுமொறுன்னு சுவையா இருக்கும். அது மட்டும் இல்லாம வீட்ல இருக்க பொருள் வைத்து ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக்ஸ் தான் இது. இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்க फ्रेंड्स. சரி வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் 2 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்து மைதா எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு கப்புக்கு வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கணும். நான் 2 கப் சேர்த்துக்கனால 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நெய்க்கு பதில் ஆயில் கூட பயன்படுத்திக்கலாம். நெய் சேர்க்குறதுனால வாசமாக இருக்கும், அதுக்காக தான் நான் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த நெய் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெய் பாருங்கள் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கே புட்டு மாதிரி உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கோங்க. கோல்டாக இருக்கனால வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மாவு பிணையும் போது தண்ணி மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிணைஞ்சிக்கோங்க, இல்லைன்னா மாவு வந்து தண்ணியாகிடும். நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவுக்குனா பிணையும் இல்லையா, அதே மாதிரி தான் பிணைஞ்சிக்கணும். இப்போ பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சாச்சு. இப்போ இந்த மாவு வந்து ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஊறட்டும். இந்த மாவுக்கு மேலே வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் வந்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா மாவு அப்போ தான் மேலே காயாமல் இருக்கும். இப்போ இது வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணலாம். மாவு நல்லா சாஃப்டாகிடும். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆகிடுச்சு. மாவு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், மேலே காயாமல் இருக்குது. இப்போ இந்த மாவை 4 பங்காக பிரிச்சுக்கலாம். ஒரே சமமாக இருக்க மாதிரி பிரிச்சுக்கோங்க. இப்போ இதிலிருந்து ஒரு பகுதி மட்டும் எடுத்து கையில் உருண்டை பண்ணிக்கோங்க. மீதி இருக்க மாவு வந்துட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. நான் குறைவான குவான்டிட்டியில் செய்கிறதுனால பிளேட் போட்டு மூடி வச்சு உருண்டை பிடிக்கிறேன். இதே நீங்கள் வந்து குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக செய்கிறதா இருந்தால் ஈரமான துணி போட்டு மூடி வைங்க, ஏன்னா மாவு வந்து மேலே காயக்கூடாது. இப்போ பாருங்கள் நான் ஒரு பகுதி மாவு எடுத்து சப்பாத்தி மாவுக்கு திரட்டுற மாதிரி திரட்டிக்கிறேன். சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா மாவு கொஞ்சம் ஒல்லியாக திரட்டுவோம். ஆனால் இந்த ஸ்வீட்டுக்கு வந்து இதை போல் ஒல்லியாக திரட்டக்கூடாது. நான் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு அகலத்தில் இருக்கணும். தெரியுதுங்களா? இந்த அளவுக்கு தான் அகலத்தில் இருக்கணும். திரட்டின இந்த மாவை ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்துட்டு இதை போல் ரவுண்ட் ஷேப் கட்டர் இருக்கிறனால நான் இது பயன்படுத்துகிறேன். இது இல்லாதவங்க வந்துட்டு டம்ளர் இருந்துச்சுன்னா இது போல் ஷார்ப்பான டம்ளர் வந்து அதை வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எல்லாமே ஒரே ஷேப்பில் இருக்க மாதிரி கட் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ இது மேலே இருக்க அந்த மாவு வந்துட்டு எக்ஸஸ் மாவை அழகாக எடுத்துடுங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம மாவு உருண்டை பிடிக்கும்போது அது கூட சேர்த்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு ஃபோக் கரண்டி வச்சு இதை போல் வந்துட்டு குத்தி விட்டுக்கணும். இதை போல் குத்தி விடுறதுனால பார்த்திங்கன்னா எண்ணெயில் போடும்போது புஷ்ஷுன்னு உப்பாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சர்க்கரை பாகு வந்துட்டு இதில் சேர்க்குறனால அந்த ஹோல்ஸ்குள்ளேனா உள்ளே போகும். சாப்பிடுன்னு பார்த்திங்கன்னா நல்லா முறுமுறுன்னு ரொம்ப சுவையாக இனிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஹோல்ஸ் போட்டு ஃப்ரை பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் பார்க்குறதுக்கே ஒரு அழகான டிசைனாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் குட்டீஸ் இருந்தால் இதை போல் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்நாக்ஸ் செய்யும்போது கண்டிப்பாக அவங்களும் ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சுட்டு நானும் செய்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்படி அடம் பிடிச்சா ப்ளேக்காக ஒன்று கொடுங்க, ஆனால் கொஞ்சம் கவனமாக இருங்க, ஏன்னா ஃபோக் ஸ்பூன்னால கையில் ஏதாவது குத்திப்பாங்க. நம்மளும் குட்டீஸாக இருக்கும்போது இப்படி தான் அம்மா பாட்டினா பலகாரம் செஞ்சு முடிகிற வரைக்கும் பின்னாடியே சுற்றிட்டு இருப்போம். சைல்ட்ஹுட் மெமரிஸ் எப்போவுமே ஒரு ஸ்வீட் மெமரிஸ் தான். நான் இன்னொன்று கூட செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். அது மாதிரி ஃபோக் ஸ்பூன் வந்துட்டு பிடிக்கிறது பார்த்திங்கன்னா சாய்வாக வச்சு பிடிச்சி ஹோல்ஸ் போடாதீங்க, ஏன்னா ஹோல்ஸ் வந்து ரொம்ப பெருசாக விழும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் இருக்க எல்லா மாவுலையும் வந்துட்டு ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கணும். பார்க்கும்போது பாருங்கள் மேரி பிஸ்கெட் மாதிரியே இருக்குது. இப்போ பாருங்கள் நான் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாமே ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஸ்டவ் வந்து மிதமான தீயில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா இது மைதா மாவுன்றனாலையும் கூட நெய் சேர்த்துருக்கனால மேலே பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும், உள்ளே வந்துட்டு வேகாது. சப்போஸ் எண்ணெய் வந்து அதிகமாக சூடு பண்ணிட்டீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. மிதமான சூடு ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மிதமான தீயில் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டாச்சு. இப்போ பாருங்கள் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம்.
அதே மாதிரி பயன்படுத்துகிற பாத்திரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலமான பாத்திரமாக பயன்படுத்துங்க. அப்போ தான் இது போல் திருப்பி போடுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதிகமான குவான்டிட்டியும் ஃப்ரை பண்ணலாம், வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இதே போல் தான் ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ இது எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணாதீங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்ததுக்கப்புறமாவும் அந்த ஹீட் இருக்கனால இன்னும் கலர் சேஞ்ச் ஆகும். அதனால் வந்து லைட் கலராக இருக்கும்போது எடுத்துடுங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்களா இந்த ஹோல்ஸ் பாருங்கள் அழகான ஒரு டிசைனாக தெரியுது. ஆறுனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சுத்தமாக எண்ணெய் இருக்காது, நல்லா ட்ரையாக இருக்கும். மிதமான தீயில் பொரிச்சிருக்கனால பார்த்திங்கன்னா நல்லா முறுமுறுன்னு இருக்கும். நெய் சேர்த்துருக்கனால நல்லா வந்து ரொம்ப கரடு முரடுன்னு இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் சாஃப்ட்னஸாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்நாக்ஸ் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பேட்ச் போட்டுக்கலாம். முக்கியமானது பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, அது மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இருக்க எல்லா ஸ்நாக்ஸும் ஃப்ரை பண்ணியாச்சு. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் சுத்தமாக எண்ணெயே இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்கள். இப்போ இது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம வந்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்தோம். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. சர்க்கரை எடுத்து இதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை வந்து நல்லா கரையட்டும். ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் சர்க்கரை தண்ணி வந்து திக்காகிடுச்சு. இப்போ பதம் பார்க்கலாம். அதாவது பாகு பதம் பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதத்துக்கும் கொஞ்சம் அதிகமாக, அதாவது ஒரு 1.5 கம்பி பதம் அளவுக்கு இருக்கணும். நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ இது கூட குங்குமப்பூ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ வந்து கலருக்காக சேர்க்கலை, ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம். வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் குங்குமப்பூ சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ரிச்சான ஸ்வீட் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பவுடர் சேர்க்குறதுனால இன்னமும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்நாக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம சேர்த்துருக்க இந்த ஸ்நாக்ஸ் வந்து சர்க்கரை பாகு வந்துட்டு முழுவதுமாக படணும். அது மட்டும் இல்லாமல் அந்த சர்க்கரை பாகு பார்த்திங்கன்னா காஞ்சதுக்கு அப்புறமா மேலே வெள்ளை வெள்ளையாக பிடிச்சிருக்கும். அது சாப்பிடும்போது நல்லா முறுமுறுன்னு இருக்கும், ஸ்வீட்னஸாகவும் இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் வந்து சர்க்கரை பாகில் பிரட்டி இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஞ்ச மாதிரி வரும்போது அதுக்குள்ளே பிரித்து விட்டுக்கோங்க. ஏன்னா முழுவதும் காஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பிரித்து விடும்போது உடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள் முழுவதுமாக நல்லா காஞ்சிருச்சு. அந்த பாகு பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக பிடிச்சிருக்கு. பார்க்குறதுக்கே பாருங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்கு. நல்லா முறுமுறுன்னு டேஸ்டியான கமகமன்னு தீபாவளி ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அதுவும் நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சே பயன்படுத்தி செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டைட்டான ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாள் வரைக்கும் முறுமுறுப்பு அப்படியே இருக்கும், ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். இதில் குங்குமப்பூ சேர்த்துருக்கனால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிச்சான ஸ்வீட் ஃப்ளேவர் கொடுக்கும். நல்ல ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ஸ்நாக்ஸ் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.